அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நான் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவரை நினைவு கூறுவதற்காக, அவருடைய வார்த்தைகளில் இருந்து கற்றுக்கொள்வதற்காக, அவருடைய வார்த்தைகளில் இருந்து சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக, இன்னும் அதனை நாம் பின்பற்றி நடப்பதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த மாபெரும் அரிய பெரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை சிறப்பித்திருக்கின்றார், வாக்கியவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். கடவுள் மட்டுமே கடவுளாக இருக்க போதுமானவர், அவர் மட்டுமே கடவுளாக இருக்கின்றார் என்ற ஒரு மாபெரும் அறிவை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம ஒரு தெளிவான அறிதலில், புரிந்து கொள்ளுதலில் அறிவை அடைந்து இருக்கின்றோம். அதற்கு அல்லாஹ் நமக்கு மாபெரும் அருளும் கிருபையும் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 6346 வசனங்களை கொண்டதாக உள்ளது. அதுல நாம தொடர்ச்சியா அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கேட்டிருந்தோம், வலைதளத்துல எதை பத்தி பேசுவோம் சொல்லி 8:53 கொடுத்திருக்காங்க. நம்ம அதை பத்தி பேசுவோம். விஷயத்தான 8வது அத்தியாயம் அல் அன்பால் அப்படிங்கிற ஒரு தலைப்பு எல்லாருக்குமே தெரியும். போரின் வெட்டி பொருட்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அந்த சூறா இருக்கும். அந்த பொருளை எப்படி பங்கீடு செய்யணும், என்ன ஏதுங்கிற விவரங்கள்லாம் உள்ள ஒரு சூறாவா இது இருக்குது. அதுல ஒரு வசனம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எந்த மக்கள் மீதும் அவர் அருளிய ஓர் ஆசீர்வாதத்தை தாங்களாகவே மாற்றிக்கொள்ள அவர்கள் முடிவெடுத்தாலே அன்றி கடவுள் மாற்றுவதில்லை. கடவுள் செவியேற்பவர், சர்வமும் அறிந்தவர் அப்படிங்கிற ஒரு வசனம். நாம் இன்ஷா அல்லாஹ் என்ன நமக்கு அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அதை நம்ம கற்றுக்கொள்வோம். இந்த வசனத்துக்கு ஒரு தலைப்பு ரஷாத் போட்டிருக்கிறார். என்ன தண்டனை, ஒருத்தருக்கு தண்டனை வருது, கிடைக்குது, அனுபவிக்கிறான்னு சொன்னா அவருடைய காரணம் என்ன அப்படின்னா, அது ஒரு பாவத்தின் பின் விளைவா இருக்குது அப்படிங்கிறத ஒரு தலைப்பா கொடுத்திருக்கிறார். அதை நாம எல்லாமே ஒப்புக்கொள்றோம். ஒரு பாவத்தின் சம்பளமாகத்தான், பாவத்தின் பின் விளைவாகத்தான் நாம நோய்களையும் வலிகளையும் சஞ்சலங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நாம் என்ன செய்யறோம், அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு கஷ்டம் நமக்கு வருதுன்னா அது நம்முடைய கரங்கள் செய்த பாவமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம 4வது அத்தியாயத்துல பாக்குறோம். அதைத்தான் இங்க ஒரு தலைப்பா கொடுத்திருக்கிறேன். பிரசாத் கொடுக்கக்கூடிய எல்லா ஒரு விஷயமே எப்படிப்பட்டதுன்னா குர்ஆனுடைய கருத்துக்களை உட்கொண்டதா இருக்குமே தவிர தனி நபருடைய ஒரு பேச்சா வார்த்தைகளா இருக்காது. அவர் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் குர்ஆனுடைய ஒளியில தேடி பார்த்தா அது இருக்கும். நம்ம அனுபவத்துல பாக்குறாங்க. அந்த அடிப்படையில கொடுக்குறாரு. தண்டனை ஏன் வருதுன்னா அது பாவத்தின் ஒரு விளைவா இருக்குது. அவங்க செஞ்ச பாவத்தை அவங்கவங்க அனுபவிச்சு ஆகணும். அது மாறாத ஒரு விதியா இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அதுக்கு தலைப்பா கொடுத்திருக்காரு. அப்ப இங்க அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, எந்த மக்கள் மீதும் அவர் அருளிய ஒரு ஆசீர்வாதத்தைங்கிற அல்லாஹ் ஏராளமான மக்களை படைச்சிருக்கிறார். அதுல நம்ம நிறைய பிரிவுகளா இருக்கிறோம். இனத்தாலையும் மொழியாலையும் அது ஜாதியாலையும் இருந்தாலும் எல்லா மக்களுக்குமே அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. அது இல்லாம இல்லவே இல்லை. உதாரணமா உயிர் வாழ்வதற்கு நமக்கு மூச்சு தேவைப்படுதுன்னா அந்த சுவாச காத்து நமக்கு பொதுவானதா இருக்குது. கடவுளை மட்டும் வழிபடக்கூடியவங்களுக்குன்னு தனியா இல்லை, எல்லாருக்குமே பொதுவான ஒண்ணா இருக்கு. நம்பிக்கை கொண்டவனுக்கும் அந்த சுவாசம், நம்பிக்கை இல்லாதவனுக்கும் அந்த சுவாசம் இருக்குது. அது மாதிரி பொருளாதாரம், வேண்டிய உணவுகள், வாழ்வாதாரங்கள், தொழில், வருமானம் எல்லாமே பொதுவான ஒண்ணா இருக்கு. அதான் அங்க சொல்லும் போது எந்த மக்கள் மீதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. குறிப்பிட்ட இவங்களுக்கு இல்ல, எல்லாருக்குமே. இப்ராஹிம் கூட பிரார்த்தனை செய்ய எப்படி கேட்டாரு, ஆனா அதுக்கு அல்லாஹ் எப்படி பதில் சொன்னாரு, நம்பிக்கை கொள்ளாதவங்களுக்கும் ஒரு பேர்னு சொன்னாரு. அந்த அடிப்படையில எல்லா மக்களுக்குமான பொதுவான ஒரு ஆசீர்வாதம் அல்லாஹ் வழங்கியிருக்கிற அப்படின்னு சொல்றாரு. எந்த மக்கள் மீதும் அவர் அருளிய ஒரு ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை நாம தான் முடிவு செய்யறோம். நமக்கு எந்த அளவுக்கு வழங்கணும், நிறுத்தணும் அப்படிங்கிறத அவர்களாகவே மாற்றிக்கொள்ளாத வரைன்னு சொல்றாரு. அவர்கள் முடிவெடுத்தாலே அன்றி கடவுள் மாற்றுவதில்லை. அப்ப நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம தான் தடையா இருக்கிறோம்.
தாராளமான ஆசீர்வாதம் வேண்டும். என்ன செய்யணும் நல்லா கற்றுக் கொடுக்குறாரு. நாம வந்து மன்னிப்பின் பக்கம் அதிகமா கேட்கக்கூடிய இருக்கணும். நன்றி செலுத்தணும்னா நமக்கு நிறைய கிடைக்குன்னு சொல்றாரு. இந்த ரெண்டு விஷயம் நம்ம தொடர்ந்து பேசியே இருக்கோம். திரும்ப திரும்ப பேசுறது அதுதான், அது நினைவூட்டல் தான். அது குரான்ல உள்ள வாசகம். திரும்ப திரும்ப நம்ம புதுசு புதுசா பேசணும் அவசியமே இல்லை. நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன, பேசிக்ல பேரக்கூடாது. புதுசு புதுசா பேசணும்னா பேசிக் போயிடும், அடிப்படை பேரும் வெவ்வேறு நிறைய பேசிட்டு இருப்போம். ஆனால் நமக்கு தேவையானது அடிப்படையான ஒண்ணு, கடவுள் மட்டும்ங்கிறது, அவருடைய வார்த்தைகள். திரும்ப திரும்ப சொன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா மறக்கக்கூடிய மனிதனா இருக்கிறோம். எத்தனை வாட்டி நினைவு ஊட்டினாலும் நம்ம பாவத்துல வீழக்கூடிய மக்களா இருக்கிறோம். அப்ப திரும்ப திரும்ப சொல்ல என்ன இருக்குது? எல்லாருக்குமே தெரியும் நன்றி செலுத்தணும், நிறைய கிடைக்கும். அப்படியே நீங்க அதை திரும்ப சொல்றீங்க, யாரும் கேட்போமா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்முடைய எவ்வளவு வாட்டி கேட்டாலும் நம்முடைய அந்த நன்றி செலுத்து குறைவா தான் இருந்துட்டு இருக்குது. எந்த அளவுக்கு நாம அல்லாவுடைய ஆசீர்வாதத்தை அடைஞ்சிருக்கிறோமோ, அற்படி அடைஞ்சிருக்கிறோமோ, அது தகுந்த மாதிரி செய்யறோமா, அது ஈக்குவல் ஆகுமானா அது ஆகாதுங்கிறார். இல்ல அல்லா வழங்கி அற்படியை நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, என்ன முடியாதுங்கிறார். அவ்வளவு அற்படிகள். நம்முடைய வாழ்வு, நம்முடைய உடல் இயக்கம், நம்முடைய உயிர் பல விதமானது. அதை நம்ம சொற்களால் நிரப்ப முடியாது. அதையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்குதுங்கிறது அல்ல என்ன முடியாதுன்னு சொல்லிட்டாரு. படைச்சவரே சொல்லும் பொழுது நாம என்ன மாட்ட சொல்ல முடியாதுல்ல. அப்போ நம்ம திரும்ப திரும்ப நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா அந்த நினைவூட்டல் தேவைப்படுது. அந்த நினைவூட்டல் மூலமா நாம என்ன செய்ய மாட்டோம், சளிப்படைய மாட்டோம். கடவுள் நன்றி செலுத்துங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னா நமக்கு நினைவூட்டல் கேட்கும் போதே நம்ம என்ன செய்யற வார்த்தையை நம்ம செய்வோம். அப்படி செய்யும்போது நமக்கு நன்மைன்னு வரவா இருக்கும். அந்த அடிப்படையில அந்த நம்ம திரும்ப திரும்ப சொல்றோங்கிறதுனால நாம அது நினைவூட்டல் தான். அது நினைவூட்டல் அல்ல சொல்றாரு குரான் சொல்லும் போது, இது ஒரு நினைவூட்டல் அப்படிங்கிறார். நினைவூட்டல் என்ன? ஒரு தடவை படிச்சா போதும் அர்த்தம் இல்லைல்ல. படிச்சதை திரும்ப திரும்ப படி, பேசுறத திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு, இதுதான் நம்முடைய அடிப்படையா இருக்குது. அப்போ அந்த நினைவூட்டல்ங்கிறத நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டிய விஷயமா இருக்குது. வார வாரம் இல்ல, தினந்தோறும் இல்ல, எவ்வளவு சமயம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம், சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுதெல்லாம் என்ன சூழ்நிலை இருக்குது, என்ன நடக்குது, என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நாம எல்லா சமயத்திலும் நினைவூட்டக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இந்த குரான் இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். எந்த மக்கள் மீதும் அவர் அருளிய ஒரு ஆசீர்வாதத்தை தாங்களாகவே மாற்றிக்கொள்ள அவர்கள் முடிவெடுத்தாலே அன்றி அப்படிங்கிறார். அப்ப நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம தான் முடிவெடுக்கிறோம். நம்முடைய நன்மை தீமையின் ஒரு செயல்பாட்டால நம்ம செய்யறோம். நம்முடைய பாவத்தின் காரணமா தான் நாம என்னத்தை அனுபவிக்கிறோம், கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், துன்பத்தை அனுபவிக்கிறோம், நோய் அனுபவிக்கிறோம், பல வழிகளை அனுபவிக்கிறோம், பலவிதமான வழிகளை அனுபவிக்கிறோம். அதான் வரும்பொழுது நாம அல்லாஹ்வின் பக்கம் ஓடுறோம், திரும்புறோம், நீண்ட பிரார்த்தனை செய்யறோம், ரொம்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்? அது கஷ்டத்துல மூழ்கி இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றாரு, அதை நம்ம இறுதி பிரார்த்திக்கும் பொருட்டு இருந்தா அதை செய்யறேன்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில நம்ம எல்லாமே நிகழ்ந்து, இதெல்லாம் எதுக்கு நிகழ்ந்துன்னா நாம தான் வரவழைச்சு கொண்டோம். ஏன்னா கடவுள் ஒருபோதும் தளம்னாகும் அப்படி சொல்றாரு. நாம் ஒருபோதும் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. அவர்களுக்கு அவர்தான் அநியாயம் செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றாரு. 23 அத்தியாயத்துல 100ஆம் வசனத்துல இருந்து நம்ம படிச்ச அந்த வாசகம் வரும். நாம் ஒருபோதும் அநியாயம் செய்யவில்லை அப்படிங்கிற வாசகத்தோட அந்த விஷயம் தொடங்கும். அப்போ அநியாயங்கிறது நமக்கு நம்ம செஞ்சுக்கிறாங்க. ஏன்? ஆனா மக்கள் எப்படி பேசுறாங்க தெரியுமா? கடவுள் ஏன் இப்படி செய்யறாரு? கடவுள் ஏன் அவனை ஏழையா வச்சிருக்கிறாரு? கடவுள் ஏன் இவனை குடுறா படிச்சிருக்கிறாரு? இவனுக்கு ஏன் கைகாலி இல்ல? இப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. எதுக்கு நம்ம வந்திருக்கிறாங்க? ஒரு சோதனைக்கு வந்திருக்கிறோம். அந்த சோதனையில இது எல்லாமே இருக்கும். இது வாழ்வு இல்லை, இதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்வு எப்படி அவனுக்கு தெரியாதுல்ல. எவனுக்கு கூட படிச்சதை பத்தி இவன் சஞ்சலப்படுறானோ அவன் மறுபடியும் நல்லா இருப்பான். அது இவனுக்கு தெரியுமா? இது ஒரு மாயான நிரந்தரமற்ற வாழ்க்கை தானே. நிரந்தரமான வாழ்க்கை எது நம்மளுக்கு? மறுமை வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில அவனை எப்படி வச்சிருப்பான் இவனுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த அடிப்படையில கடவுள் ஒரு காரணம் இருக்கு எல்லாத்துக்குமே. நமக்கு என்ன படிப்பினை பெற போறோம் அதை பொறுத்து. அவன் அப்படி இருக்கிறானா நம்மள எப்படி வச்சிருக்கிறான்? நமக்கு அந்த படிப்பு இருக்கு. அதுல நம்மள நல்லா சிறப்பாக்கி வச்சிருக்கிறாரு, நம்மள பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு, நம்மள வழி நடத்துறாரு. அவன மாதிரி நமக்கு குறை இல்லை. நாம பேசக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கிறோம், பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கிறோம், உணரக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கிறோம். நமக்கு அறிவு வழங்கி இருக்கிறாரு, அறியக்கூடிய ஆற்றலை வழங்கி இருக்கிறாரு, கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் வழங்கி இருக்கிறாரு. அப்படி நமக்கு நிறைய வழங்கி இருக்கு. இது இல்லாத மக்கள் இருப்பாங்க. அது இருந்தாதான் நம்ம இதை அறிய முடியும். நம்மளும் அவன மாதிரி இருந்தா அவன் எப்படி அறிய முடியாத? அது அறிய முடியாது. அல்ல அது ஆசீர்வாதம் பலவிதமா இருக்கும். அவனுக்கு ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா அவன் வேறொரு விஷயத்துல ஒரு முன்னறிவா இருப்பான். அதுல சரியா உங்களுக்கு? நம்ம எல்லாம் பணத்தை பார்த்தா தான் சொல்லுவோம், இது 1000 ரூபாய் தள்ளு, 2000 ரூபாய் தள்ளு. அவன் பார்க்காமலே சொல்லுவான், தடவை பார்த்து சொல்லுவான். நமக்கு சொல்ல தெரியுமா? நம்மளுக்கு தடவை பார்த்து சொல்ல தெரியாது. ஒரு நோட்ல எத்தனை கோடு கணக்கு வச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல. 100 ரூபாய் தாலும் இத்தனை கோடு இருக்கும், 10 ரூபா ஒரு கோடி இருக்கும், 20 2 கோடி இருக்கும் அப்படின்னு கணக்கு இருக்குது. அந்த கடையை பார்த்த உடனே அந்த டச் பண்ண உடனே தெரிஞ்சிடும், இது 50 ரூபான்னு டக்குன்னு சொல்லிடுவான் அந்த விஷயத்த. அந்த கூடர்களுக்கும் சேர்த்து அந்த பிரிண்ட் செய்யப்படுது. அது நோட்டினுடைய ஓரத்துல அந்த கோடு போட்டிருக்கும். ஒரு 100 ரூபாய் தாளை பாருங்க, எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம். அப்ப அந்த நின்று நம்ம கிடையாது பாருங்க.
குறைபாடு பேசுறீங்க, அவங்க வேற ஒரு நிறைபாடு இருக்குது இல்ல, அதை பத்தி கண்டுக்கிட மாட்டாங்க. இப்படி கடவுளை பழி சொல்வதற்கு, கடவுளை குறை சொல்வதற்கு இப்படித்தான் மனிதர்கள். அவர் நம்பாதவங்க செய்ய வேற இதெல்லாம், நம்புறவங்க செய்ய மாட்டான். நம்புறவனுக்கு தெரியும், நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரியும் அவர் ஒரு காரண காரியத்தோட செயல்படுத்துறாரு, நடத்துறாரு அப்படின்னு சொல்லி. அது ஆசீர்வாதங்கிறது பல வகையில, நமக்கு ஒரு வகையில இருந்துச்சுன்னா நம்மளோட சிறந்த வகையில வேற ஒருத்தருக்கு இருக்கும். ஒரு வகையில அவங்க சரியில்லைன்னா இன்னொரு வகையில மிகச்சரியா இருப்பாங்க. நம்மளோட அறிவை சொல்லக்கூடிய ஆற்றல் சொல்லி நம்ம பிறந்திருக்கிறோம், யாருக்கு பிரயோஜனம் இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்தை பாத்துக்கிறோம். ஆனா அந்த மாதிரி குறைபாடுள்ள ஒருத்தர் 1,00,000 பேருக்கு உணவு வெளியே சொல்லுவான். குறைபாடத்தான் இருப்பான், கண்டு தெரியாது. ஆனா என்ன செஞ்சா இந்த உலகத்துல பொருளாதாரம் பெருகும் அப்படிங்கிறது யோசனையை அவன் சொல்லுவான். அந்த யோசனையை நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சோம்னா அது நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த யோசனை எவனுக்கு வரல. கை இருந்துச்சு, கால் இருந்துச்சு, கல் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு. நீ அவனை போய் குறை சொல்லிட்டு இருந்தியா? உனக்கு எல்லாமே இருந்துச்சு இல்ல, நீ அதை சொன்னியா? அதை சொல்லக்கூடிய ஆள் அவன் இல்ல. ஆனா குறைபாடு உள்ள மனிதன் மற்ற மக்களுடைய பசியை போக்குவதற்கான வழியை சொல்லுவான். அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் அல்ல அவனுக்கு வழங்குவாரு. அது நமக்கு இல்லைல்ல. இப்படி ஆசீர்வாதங்கள் நிறைய அல்ல நமக்கு வழங்கி இருக்கிறாரு. அது எல்லா மக்களுக்கும் பொதுவா இருக்குது. அதான் எந்த மக்கள் மீதும் அல்ல சொல்றாரு, எந்த மக்கள் மீதும் அவர் அருளிய ஒரு ஆசீர்வாதத்தை நிறைய வழங்கி இருக்கிறார். எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் அதுல என்ன செய்யறது இல்ல, அவர்கள் தாங்களாகவே மாற்றிக்கொள்ளாத வரை, தாங்களாகவே மாற்றிக்கொள்ள அவர்கள் முடிவெடுத்தாலே என்று நல்லா வச்சிருக்கும் பொழுது நம்மளே அது இது எனக்கு வேண்டாம் சொல்றாங்க. அந்த பகலால பாக்குறோம்ல, எங்களுக்கு இந்த வெங்காய பீன்ஸ் வேண்டாம், எங்களுக்கு இது மாதிரி கேட்கறாங்க. ஆக்சுவலா அவங்க இந்த வாழ்க்கைக்கு வந்த உணவுகளை வேண்டாம்னு சொல்லிட்டு, உயர்தர உணவுகளை வேண்டான்ட்டு இந்த பீன்ஸ், அது அவரை, வெங்காயம் இது மாதிரி பொருட்கள் கேட்டாங்க. அதுக்கு அவங்க எகித்து பக்கம்ல போக சொல்றாரு. அதாவது நல்லத டீ கீரை கேட்கறாங்க. இது யாரு? இதோட உயர்ந்த உணவு எது? அதுதான் உணவு நம்மளுக்கு. நம்ம சாப்பிடுறோம் ரெண்டுமே இருக்குது. எது சிறந்த நம்ம விரும்புறோம்? நான்வெஜ் விரும்புறோம். நம்ம சமையலே பாக்குறோம். நம்ம ஒரு கோழி அதை கிரேவி மாதிரி வச்சிருந்தா நம்மளால நிறைய சாப்பிட முடியாது. 2 பீஸ் 3 பீஸ் சாப்பிடலாம். அதே ஒரு கோழி சுட்டு குறைந்தாலும் முழுசா சாப்பிட முடியுது பாருங்க. கோழி தான், எல்லாமே கோழி தான். கிரேவி ஃபுல்லா சாப்பிட முடியாது. அதை 65 நீங்க பண்ணா 2-3 கோழி சாப்பிட முடியாது. அந்த கறியை சுட்டு கொண்டு வாங்க, அல்லது அதை கிரில் பண்ணியோ, அல்லது நம்ம இந்த 2 வார்த்தை இருக்குது. கிரில்ங்கிறது அது கங்கலி சொல்லுவாங்க பாருங்க, தந்தூரி. அந்த கந்தூரி தந்தூரிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அந்த தந்தூரி கங்குல சுடுறது, அது இன்னும் மனமா இருக்குது. அந்த புகை போயிட்டு அது இடம்னா ஒரு முழு கோழி வச்சாலும் நம்மளால சாப்பிட முடியுது. இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை படைஞ்சிட்டு இருக்கும் பொழுது எனக்கு இது வேண்டாம் அது வேணும்னு அவங்க தான் வர வச்சுக்கிறாங்க. அவன் முடிவெடுக்கிறான். அவன் தான் அது பண்றாரு தவிர கடவுள் ஒருபோது என்ன செய்யறது இல்லை, அவங்கள அநியாயம் செய்வதில்லை அப்படிங்கிறது சொல்றாரு. அப்ப இந்த ஆசீர்வாதத்தை எப்படி அவங்க நிறுத்துறாங்க, எப்படி அவங்க மாத்துறாங்க அப்படின்னா தங்களுடைய பாவத்தின் காரணமாக செய்யறதுன்னு நல்லா சொல்றாரு. அல்ல அவங்களுக்கு தாராளமா தான் நல்லா வழங்குறாரு. ஒரு ஆசீர்வாதத்தை தங்களாகவே மாற்றிக்கொள்ள அவர்கள் முடிவெடுத்தாலே அன்றி அப்படிங்கிறார். அதுக்கு அவங்க தான் முடிவெடுக்கிறாங்க. நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள், நமக்கு நிறைய அறிவு வழங்கியிருக்கிறாரு, நமக்கு ஞானத்தை வழங்கியிருக்கிறாரு. கடவுளை மட்டும்தான் இருக்குங்கிறது அதுவே பெரிய விஷயம், அதை வழங்கியிருக்கிறாரு. இதெல்லாம் வழங்கினதுக்கு அப்புறம் நாம இன்னும் வேற நம்ம அது இல்ல வேற கேட்டுட்டு இருந்தோம்னா, அப்ப இந்த ஆசீர்வாதத்துல நம்ம சளிப்படைஞ்சிட்டோம்னா வேற கொடுப்பாரு. ஆனா நமக்கு பேசிக் போயிடும், அடிப்படை போயிடும் இல்லையா? அது மாதிரி நாம தான் முடிவு எடுக்கிறோம். நாம அந்த முடிவு எடுக்கும் பொழுது அல்ல அந்த பாதையை அவர் காட்டுறாரு. ஒரு தப்பு பண்றதற்கு நாம தானே விரும்புறோங்க. நல்லதோ கெட்டதோ நாம தீர்மானிக்கிறோம். முதல்ல இதை செய்யவும் கூடாதுன்னா நம்ம செய்யக்கூடாது முடிவு எடுத்தா தான் நம்ம அதுலயும் செலுத்துவாரல்ல. செய்ய விடாம செலுத்துவாரு, வாய்ப்பு தர மாட்டாரு. நமக்கே விருப்பமும் ஆசை இருந்துச்சுன்னா நம்முடைய மனசு அதையே ஆசைப்படுது, விருப்பப்படுது, ஒருத்தரை ஏமாத்தணும், நம்ம வாழணும் அப்படின்னு பண்ணுனா என்ன ஆகுது? அதுக்கு வழி கொடுப்பாரு. அப்படி யார் முடிவு எடுக்கிறான்னா நாம தான் முடிவு எடுக்கிறோம் அப்படி சொல்றாரு. அந்த ஆசீர்வாதத்தை அவர் நல்ல வழி அல்ல காட்டியிருக்கிறாரு. ஆனா கெட்டது தேர்ந்தெடுத்துக்கிறான். ஏன்னா சாத்தானுடைய அந்த செயல் நமக்கு இன்பமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அடுத்தவங்களை பத்தி பேசுறோமா, 4 பேர் சேர்ந்து கைகூட்டி சிரிச்சு பேசுறோமா, அந்த டைம் ரொம்ப நல்லா இருக்குது. அது அவனுக்கு மகிழ்ச்சியா சாத்தான் செய்யறான். இதெல்லாம் தீயது நல்லா நம்ம சொல்லியிருந்தாரு. பொறாமை பிடிக்கிறது, பின்னால பேசுறது, என்ன புறம் பேசுறது, இதெல்லாம் எதுக்கு சமம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு அது ஒரு மோசமான விஷயங்கள். அதை ரொம்ப மகிழ்ச்சியா செய்வாங்க. ஒரு கல்யாண காட்சியில் கலந்துக்கிட்டா, ஒரு 4 பேர் ஒன்னா சேர்ந்துட்டா, ஊருக்காரங்க ஒன்னா பார்த்துட்டா, வேற பேச்சே இல்லையா? எவ்வளவு விஷயங்கள் இருக்குது கடவுளை பத்தி பேசுறதுக்கு, அவருடைய கட்டளையை தெரிந்து கொள்வதற்கு, சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு, அதை பத்தி தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிவதற்கு எவ்வளவு நம்ம ஆலோசனைகள் செய்யலாம், கருத்துக்கள் பேசலாம். ஆனா அது யாரும் பேசுறது கிடையாது. உலகத்துல, இந்த மாயான உலகத்துல, அழிஞ்சு போற உலகத்துல ஒண்ணுக்கு உதவாத அந்த கதைகளை பேசிக்கு மகிழ்ச்சி அடைகிறாங்க.
நீ அப்படியே மகிழ்ச்சி அடையும் போது அல்ல அனுசரி அதுக்கு அனுமதிக்கிற, அவர் செலுத்துறாரு. நான் பாவம் செஞ்சுட்டேன்னா என்ன அல்ல அனுமதி செஞ்சுட்டாரன்னா நீ விரும்புறது கொடுத்தாரு. நீ ஏமாத்த நினைக்கிறியா, கூட ஏமாத்த வாய் கொடுப்பாரு, ஏமாத்துறீங்க. திருட நினைக்கிறீங்களா, திருட வாய் கொடுப்பாரு, திருடுறீங்க. நீ நல்லவனா இருக்க முடிவெடுங்க. நான் கடவுளை மட்டும் வழிபடுவேன், கடவுளுடைய சட்டத்தை பின்பற்றுவேன், தப்பு செய்ய மாட்டேன், யாரை ஏமாத்த மாட்டேன், எல்லாரும் மனையும் அனுதாபப்படுவேன், என்னால என்னுடைய காரியத்தால எவனுக்கு அனுதாபம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது ரொம்ப அடிப்படை விஷயம். போன வாரம் பேசணும், சில விஷயம் சொல்லி அப்படி முடிச்சுட்டு சொல்லிட்டோம். அது நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல. அந்த மாதிரி அனுதாபங்கிறது நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியத்தால இன்னொருத்தருக்கு என்ன இருக்கக்கூடாது, பாதிப்பு இருக்கக்கூடாது. ஒரு பொருள் விற்கிறோம், ஏமாத்தி வித்துடலாம், அது முடியும். ஆனா அந்த பொருளை வாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சேர்த்திருப்பான் நம்மகிட்ட வாங்கினவன், அதனால அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கணும். அதான் அவன் மேல படம் அனுதாபம் ஆகுது. நம்ம அந்த மாதிரி அனுதாபங்கள் ஆகுது. இப்படி பல விஷயங்கள் நாம எந்த இடத்துல சுத்தமா இருக்கணும், சுத்தமா வச்சிருக்கணும், அங்க எச்சி துப்பக்கூடாது. எங்க பாருங்க பான் பராக துப்பாடி போட்டுட்டு வடநாடுகளை பாக்குறோம். இன்னைக்கு நேற்று ஒரு ரீல்ஸ் பாக்குறேன், டெல்லி ரெட்ரோ பப்ளிக் பிளேஸ், அங்கெல்லாம் வந்து சுத்தமா இருக்கணுங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. மெட்ரோல வந்து நான்வெஜ் கூட அலோடு கிடையாது. அங்க நான்வெஜ்ங்கிறது என்ன, அந்த மீன் கறி கருவாடு பச்சையா கொண்டு போறோம்ல, இது நாட்டு அலோடு அங்க வச்சிருக்கான். அந்த ஸ்கேன்லயே தெரிஞ்சிடும். ஊர்ல இருந்து நம்ம வாரம் வந்தோம்னா ஒண்ணுமே அது ட்ரை ஃபிஷ்ங்கிறது அது காஞ்சி போடுறது மாசி பேக்கிங்ல இருக்குது. அவன் ஸ்கேன்ல போட்டோன்னு கண்டுபிடிச்சா அது முள்ளு காட்டுச்சு, அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கான். ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்றோம் நம்ம. அதை இல்ல அது முள்ளு காட்டுதான் என்னன்னு கேட்டா மாசின்னு திட்டவங்க அப்புறம் தெரியுது நமக்கே இதை நாட்டு அளவோடு அப்படி கொண்டு போகக்கூடாதுன்ட்டான். அந்த அளவுக்கு அங்க சுத்தமா வச்சிருக்காங்க. ஏன்னு சொன்னா இதெல்லாம் அலோவ் பண்ணோம்னா, ஆனா இப்போ அது திருமணமா கேட்டு தெரிஞ்சு வச்சுட்டு அந்த விஷயத்த, அதாவது மீனிங்லாம் கொண்டு போறது. ஏன்னா இதை நம்ம கொண்டு போக ஆரம்பிச்சோம்னா இந்த மீன்காரங்க இருக்கா தெரியும், வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, இந்த தண்ணி வெடியக்கூடியது, ரொம்ப நாத்தம் உள்ளது, சுமல் உள்ளது, இதெல்லாம் கொண்டு போக ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. இதுக்குதான் எல்லாருக்கும் பொதுவாக்கி வச்சிருக்கான், யாருமே நான்வெஜ் கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நான் கேட்டேன், மூணாவது ஒரு மெட்ரோ போகும்போது அந்த எனக்கு கேட்டேன் அந்த விஷயத்த. இது இந்த மாதிரி நானே அலோடுன்னு சொல்றீங்களா, எப்படி அது சமைச்சு கொண்டு போறாங்க, ஆபீஸ் போறோமே பிரியாணி கொண்டு போவான், கறியை கொண்டு போவான், அதெல்லாம் என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப இதையே நீங்க அலோவ் பண்றது இல்லைன்னு கேட்டாங்க. அதுல கெட்ட ஸ்மெல் வருங்கிறதுக்காகத்தான். அப்ப அதையே நீங்க நல்ல முறையில பேக் பண்ணி நல்லா ஒழுங்கான முறையில காத்து போகாம ஒரு ஸ்மெல் வெளியே வரலன்னா அதை கூட அலோவ் பண்றேன்னு தான் சொல்றாங்க. அது அபிஷியலா வந்து உள்ளன்னு சொல்றாங்க, நம்ம அபிஷியல் வெப்சைட்ல பாக்கல. ஆனா ஒரு அது வாய்மொழி தானே, நம்ம எழுத்து மூலமாவோ ரெக்கார்டு இருந்தா தான் நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியும். என்ன கொண்டு போய் திரும்ப முடியாதுல்ல, அதுக்கான தகவலை சொல்றேன் உங்களுக்கு. நான் சொல்றதுக்காக நீ கொண்டு போயிடக்கூடாதுல்ல, அதுக்கு சொல்றேன். அபிஷியல் வெப்சைட்ல நம்ம பார்த்துட்டு செய்யணும். நேரத்துக்கு வந்து நான் திருப்பி ரெஃபர் பண்ணல, அதை ஒரு தகவலை நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு சுத்தமாக ஒரு மெயின்டைன் பண்ணக்கூடியது, அசையம் பண்ணக்கூடாது, நாத்தம் வரக்கூடாது, தூய்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மெயின்டைன் பண்றாங்க. இது மாதிரி சூழ்நிலையில நேற்று பாக்குற ரீல்ஸ்ல மெட்ரோல அந்த ரயில் போகக்கூடிய பாதை ஒருத்தர் நின்று யூரின் பண்ணி பாஸ் பண்ணிட்டு இருக்கிறார் ஒரு ஜென்ஸ். அதை வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கறாங்க, ரொம்ப அர்ஜென்ட் அப்படிங்கிறான். இது காரணமா இதெல்லாம்? மெட்ரோல போனா எங்க அங்கேயே பாத்ரூம் பஸ் இருக்குது. மெட்ரோ ட்ரெயின் போகக்கூடிய தண்டவாளத்துல யூரின் உனக்கு எதாவது அனுபவம் இருக்குதா? அதை சுத்தம் பண்ணுவாங்க ஒருத்தன், சுத்தம் பண்ண எவ்வளவு சிரமம் இருக்கும் அப்படின்றத பாக்கணும்ல. அவன் அவனுக்கு அனுதாபம் இல்லை பாருங்க. இதை நம்ம வீட்டை சொல்லி தர பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி கொடுத்து இது அடுத்தவனுக்கு பாதிப்பு நம்மளால இருக்கக்கூடாது, அடுத்தவங்க அனுதாபப்படணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நிறைய இருக்குது. அது மாதிரி சோத்துல பாக்குற எங்கேயும் எச்சு திட்டு வச்சிருக்காங்க, படியில ஏற முடியல, பிடிச்சு அந்த பாக்கு கலர் சென் கலர்ல திட்டு வச்சிருக்காங்க. அதை பாக்குறவன் நம்ம முகம் சொல்லிப்பாங்க, அவனுக்கு அது மனசு கஷ்டமா இருக்குமே. அப்ப நம்ம மேல அவனுக்கு அனுதாபம் இருக்கதான், அவனுக்கு அது அனுதாபம் இல்லை, அவன் படுத்து தூக்கிட்டு போயிடலாம். வண்டியில முண்டி அடிச்சு போறது, நிறைய விஷயங்கள் வலைதளத்துல ரீல்ஸ் வந்திருக்கு. அதை பத்தி நம்ம அதையும் பாக்குறோம். அதை யோசிச்சோன்னா ஒரு 100 விஷயம் சொல்லலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்ப நம்ம செய்யக்கூடிய காரியம் இன்னொருத்தர பாதிக்குமா, அது பாதிக்காம இருக்கணும், அவங்களும் அண்டாம இருக்கணும் அப்படி சொல்லி நம்ம பார்க்கணும். அதெல்லாம் பார்க்காம ஏதாவது நடந்தோம்னா நமக்கு அல்ல வழங்கிய ஆசீர்வாதங்கள் என்ன ஆகும், நம்ம தான் மாத்திக்கணும். இந்த ஆசீர்வாதங்கள் என்ன ஆகாது, நமக்கு வந்து குறையும், கட்டாயிடும். அப்ப ஒண்ணையும் பார்த்து செய்யும் பொழுது நாம ஒரு செய்ய போறோம், அந்த காரியத்தால மக்களுக்கு பாதிப்பு இருக்குமான்னு பார்த்து செய்யும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம நிறைவா இருக்கும். நம்ம அதெல்லாம் நம்ம வந்தா போதும். பஸ்ல நம்ம டிராவல் பண்றோம், அது லேடி கட்டிக்கிட்டு இருக்கான், எவ்வளவு டிக்கெட்டு 13 ரூபா, 20 ரூபா கொடுக்குறோம், 7 ரூபா தரணும், 1 ரூபா சில்லறை இல்ல. சில்லறை இருக்குது அங்க. ஆக்சுவலா அவங்க ஒவ்வொரு ஆள்கிட்டையும் முடிஞ்ச வரைக்கும் வசூல் பண்றாங்க, தனி நபர் வசூல் பண்றாங்க. அதை கேட்ட 1 ரூபா இல்ல, சரி 1 ரூபா நம்ம நினைச்சே 1 ரூபா தரணும் விட்டுருவோம். ஆனா நம்ம ஒரு உரிமைக்காக போராடணுங்கிறது இருக்குது. நம்ம 1 ரூபா நமக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய பேர் பண்றதை பார்த்துட்டேன். எனக்கு அடுத்த ஒரு ஹிந்திக்காரர் இருந்தாரு, அவரு காசு 200 ரூபா கொடுத்தாரு.
200 கொடுத்ததுக்காக தண்டனை மாதிரி என்ன செய்யறாரு, 185 கொடுத்துச்சு. 13 ரூபாய் 2 சில்லை இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. திரும்ப ஒரு ரவுண்ட் வந்துச்சு. வரும்பொழுது சில்லை இருந்து நான் வாங்க, நான் பார்த்துட்டேன், நானு எனக்கு செயின் தரணும் அப்படின்னு கேட்டேன். எவ்வளவு கேட்டுச்சு, எனக்கு 1 ரூபாய், 2 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு 1 ரூபாய் கையில கொடுத்துருச்சு. இவன் 2 ரூபாய் பத்தி பேசும்போது டிபாசிட் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம். அவன் 200 கொடுத்தாருல அப்படின்னு. எனக்கு அப்படியே என்ன திரும்ப எனக்கு அது போராட தோணுது. நான் கேட்கறேன், எப்ப உனக்கு 2 ரூபா சில்லை வச்சிருக்கிறாங்க, நீ கேளு அப்படின்னா, வேண்டாம் வேண்டாம் விடுங்க அப்படிங்க. அப்ப அவனுக்கே உரிமை இல்லாத நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனா நம்ம எல்லாருக்கும் நம்ம போராடணும். அவன் காசு தான், இவன் இல்லைன்னா இன்னொரு செய்வாங்கல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும், அவங்க மத்தவங்க மேல அனுதாபப்படணும். இது ஒரு தனி நபர் வசூல் பண்றாங்க. ஒரு ஆளுக்கு 1 ரூபா 2 ரூபான்னு ஒரு பஸ்ல 40 பேர் பிரயாணம் பண்றாங்க. 20 பேர்ட்ட போட்டாங்கன்னா எத்தனை ட்ரிப் போயிட்டு வருது, எவ்வளவு வருது? அவன் எங்கேயும் இறங்க வேண்டியதான், டிபாசிட் வாங்கிக்கணும். என்ன அர்த்தம்? இறங்க வேண்டிய இடத்துல டிப்போ போறது யார் காசு தருவா? டிக்கெட் போடுவா? அவளை கேள்வி இருக்குல்ல. இது நம்ம உரிமையா இருந்தா நம்ம கேட்டுருவோம். நம்ம கஷ்டப்பட்டு கட்ட கொடுத்துட்டாங்க, அவனுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க, இவனும் அதுல ஈடுபாடு இல்லை, அவனும் அது போட்டோம் அப்படிங்கிறான். அப்ப இது மாதிரி தீமைகள் பெருகும், இது அநியாயம் பெருகும். இது மாதிரி செய்யும் போது அந்த அநியாயத்தை நம்ம ஓரளவு கேட்கிறோம், அதுதான் அவனுக்கு கொடுத்து நம்ம கேட்கிறோம். அப்ப அவனும் அதுல உறுதியா இல்லை, நம்ம விட்டுட்டோம். அப்ப இதெல்லாம் என்னன்னாக்கா ஒரு நீதி நிலைநாட்டுவதற்கு பாடுபடக்கூடிய விஷயமா இருக்குது. இதை நம்ம செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யும், நமக்கு முழுமையா இருக்கும். அடுத்தவருடைய அநியாயம் நடக்கும்போது பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது. அதெல்லாம் செய்யும் போது அது தப்பு தானே. அது அவன் தானே நமக்கு என்ன அப்படின்னா நாளைக்கு நமக்கு வரும்லங்க. அது பக்கத்துல தீ எரியுதுன்னு நம்ம சும்மா இருந்தா அடுத்து அந்த வீடு முடிச்சு அடுத்த நம்ம தானே வரும். அங்க எரிக்கும் போது அணைக்கணும், அந்த தீ அணைச்சா தான் நம்மளுக்கு பரவாது. 4 வீடு தள்ளி தானே பாத்துக்கலாம் அப்படின்னா யாரு கஷ்டம்? நம்ம கஷ்டம். அப்ப அதுல நாம என்ன செய்யணும், அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம என்னவா இருக்கணும்னா அனுதாபமா இருக்கணும், ஒரு நீதி நிலையாட்டு பாடுபடணும், உரிமைகளுக்காக எழுந்து நிக்கணும். அப்படின்லாம் கூட நம்ம பல விஷயம் பாக்குறோம். இதெல்லாம் எதுல வருது அப்படின்னாக்கா அல்லாஹ் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை வரும். அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்பற்றும் போது நம்ம ஆசீர்வாதத்தை எப்ப மாத்துறோம்னா இதெல்லாம் ஒண்ணுன்னா சேர்த்துட்டு போனா போகுது, ரைட்டு விடு, நமக்கு கூட பிரச்சனை இல்லைல்ல. இப்படிலாம் ஒண்ணுன்னா தப்பு பண்ணிட்டே இருந்தா நம்ம தப்பு வச்சுடாது. நம்மளை பாதிக்கல, எவ்வளவு பாதிக்கணும் நம்ம கடந்து போறோம் தெரியுமா? அது பொதுவா போராடலைன்னா அது நம்முடைய பாவம், நம்முடைய தப்பு. இதை செய்யும்போது என்ன ஆகும்னா நாம தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை மாத்திக்கிறோம். நாம ஒழுங்கா இருந்தா, சரியா இருந்தா நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். தங்களுக்கு தாங்களே அவங்களே மாற்றிக்கொள்ளாத வரை கடவுள் மாற்றுவது இல்லைன்னு ஏன் சொல்றாரு? அப்ப நாம தான் முடிவு பண்றோம். இந்த மாதிரி விஷயங்களை நாம தவிர்க்கும் பொழுது நம்ம ஆசீர்வாதத்தை நாம தடுத்து போடுறோம். கடவுள் அங்க என்ன செய்யறாரு, ஆசீர்வாதத்தை குறைக்கிறாரு. எப்பவுமே நாம என்னவா இருக்கக்கூடாது, எனக்கு என்ன இருக்கக்கூடாது. நாம பார்க்கக்கூடிய சூழ்நிலையை, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நிகழுது, நாம அதை படம் பிடிக்கணும், வீடியோ பிடிக்கணும். அவங்க அச்சப்படுவாங்க. 60 பேர் உட்காந்துங்க, ஒரு லேடி பேசுதுங்க. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? அப்போ நம்ம எவ்வளவு மக்கள் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ 60 பேர்ல 40 பேர் சில்லைன்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம்? அது இதுவே பெரிய அநியாயம். இது ஒரு பஸ் போகுது, வழி மறிச்சு ஏறிட்டான், 60 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, கட்டி காட்டி மிரட்டான், எல்லாம் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது கூட அப்படிங்க. எல்லாருமே கழட்டி போடுறான், எடுத்து போடுறான். இது எவ்வளவு பெரிய கோழைத்தனை இது! எவனா 2 பேர் எந்திக்கணும்ல அதுல. அது 2 எஞ்சா தானே அப்படிதான். யார் 2 பேரா இருக்கணும், அப்படிதான் மத்த ஒண்ணு சேரும். அப்புறம் உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு கழட்டி கொடுத்தோம், எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அது அநியாயம் தானே பெருகிட்டு இருக்கும். அந்த இடத்துல எப்படி ஷஹீது கிடைக்கும், வீரமரம் எப்படி நடக்கும்? அங்க அநியாயத்தை தட்டி கேட்கணும், எதிர்க்கணும். எதுக்குடா நீ வண்டியை மறிச்சு இது செய்யற? ஒரு பஸ்ல 60 பேர் இருந்துக்கிட்டு ஒருத்தர் 2 பேர் தட்டிட்டு இருக்கான், அவங்க பயந்து கோலையா இருந்தோம்னா என்ன? அப்போ நாடு இருக்குது அந்த இடத்துல. அப்ப எப்படி அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதம் இருக்கும்? அல்லாஹ் நமக்கு வீரத்தை வழங்கி இருக்கிறாரு, அறிவு வழங்கி இருக்கிறாரு, 60 பேருடைய சக்தியை வழங்கி இருக்கிறாரு. 60 பேர் சேர்ந்து 2 பேர் எதிர்க்க முடியலன்னா அவன் எத்தனை பேர் வெட்டுவான்? ஒரு துப்பாக்கியை வச்சிருந்தா கூட எத்தனை பேர் சொல்லுவான்? 6 தோட்டா இருக்கவன்ட்ட 6 சுட முடியும். 6 பேர்ல 3 பேர் போகலாம், 6 பேர் போகலாம். மிச்சம் பேர் இருக்காங்கல்ல, 3 பேர்ல 6 பேர் போனா 54 பேர் இருக்காங்கல்லங்க. அந்த 54 பேர் அவன் என்ன செய்யலாம்? அவனை அப்புறம் பிடிச்சிருவாங்கல்ல. அந்த தைரியம் இருக்கணும்லங்க. அதை அப்ப நம்ம அதுல ஈடுபடணும், செய்யணுமே தவிர அதுக்கு நமக்கு என்ன இருக்கக்கூடாது. இது மாதிரி செய்யும் பொழுதுதான் என்ன ஆகுதுன்னா ஆசீர்வாதங்கள் குறையுது. அப்ப நாம தான் நம்முடைய கோழைத்தனத்தை வெளிப்படுத்தி நம்முடைய ஆசீர்வாதங்களை நாமளே மாற்றிக்கொள்றோம். அப்போ கடவுள் நமக்கு அநியாயம் பண்ணல, ஒருபோதும் அநியாயம் செய்ய இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் அநியாயம் செய்யறதே இல்லை. ஒருத்தர் நரகத்துக்கு போறான்னு காரணம் என்ன? அவன் தான் அதை தீர்மானிக்கிறான், அவன் தான் அதை பெற்றுக்கொள்றான். அது காரணம் அவனா தான் இருக்கான். கடவுள் யாரையுமே கொண்டு போடுறது இல்லை நரகத்துன்னு சொல்ற. அவனே அநியாயம் செய்திருக்கான். அவன் ஆன்மாவுக்கு அவனை காப்பாற்றுறதுக்கு அவன் ஒன்றும் முயற்சி எடுத்துக்கல. நாம இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நினைவு கூறிக்கொண்டு ஏன் இருக்கிறோம்? நம்ம ஆன்மாவை காப்பாற்றுறதுக்கு. நமக்கு ஒரு முடிவில்லாத வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையில வெற்றி பெறணும்,
நம்ம கடவுளுடைய அருகில் இருக்கணும். அது மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையா இருக்குது, ஒரு ஆனந்தமயமான வாழ்க்கையா இருக்குது. நம்முடைய ஆன்மாவுக்கு தேவையான அனைத்து படைப்பும் அங்க இருக்குது. நமக்கு சர்வீஸ் பண்றதுக்கு நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. இந்த உலகம் அப்படியே வாழ்ற நாம இன்னத்துக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல. இந்த வாழ்க்கை அங்கே இல்ல, நமக்கு சர்வீஸ் பண்ண ஆள் வச்சிருக்கிறாரு. சர்வ வயசானவங்க அப்படியே முத்திய எப்படி இருப்பாங்க, முத்துக்கள் போல் இருப்பாங்க. சிதறிய முத்துக்கள்ங்கிற சிதறிய முத்துக்கள் போல் அப்படின்னா என்ன, ஒரு முதல அப்படியே அந்த மின்னு இருப்பாரு. அந்த மாதிரி அந்த நபர்கள் நமக்கு பணி செய்வாங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாழ்க்கைக்கு நாம தயாராகிறோம். அதெல்லாம் ஒண்ணு செய்யும் போதுதான், நம்ம வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுதான், நன்மையை செய்யும் பொழுதுதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை அடைய உரிமை தவிர, வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம கடந்து போயிட்டோம்னா, தவிர்த்து விட்டா அந்த ஆசையை நம்ம குறைஞ்சுதான் இருக்கும். சோ நமக்கு நாம தான் அந்த முடிவு எடுக்கிறது வேலை சார். அவர்கள் மாற்றிக்கொள்ளாதவரை நான் மாற்றுவது இல்லைங்கிறார். கடவுள் ஒருபோது மாற்றுவதில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற. அல்லாவுடைய அந்த சன்னிதானத்துல எவ்வளவு போய் பேசிட்டு இருக்காங்க, அல்லாஹ் பத்தி பேசும்போது நான் அங்க போய் கேட்பேன் அப்படின்னு. அல்லாவுடைய எப்படிப்பட்ட சன்னிதானம், அங்க அமைதியான ஒரு சன்னிதானம் பசங்க. அந்த விசாரணை இடத்துல சத்தம் போட முடியுமா? இந்த உலகத்துல இந்த அறை இருக்குது, இங்க ஃபேனு காத்து லைட் எல்லாம் ஓடுது, இங்க ஒரு ஊசி விழுந்தா சத்தம் கேட்காது. அல்லாவுடைய சன்னிதானத்துல ஊசி இல்ல, தூசியே விழுந்தாலும் சத்தம் கேட்குமா கேட்காதா? அவ்வளவு நிசப்தமா இருக்கும் அந்த இடத்துல, எந்த சத்தமும் இருக்காது. இங்க நிறைய இறைச்சி இருக்கிறதுனால நமக்கு ஊசி எல்லாம் போட்ட சத்தம் கேட்காது. சில்லற காய்ச்சி போட்டா கேட்கும், சத்தம் கேட்கும், துட்டு விழுந்துட்டு பாத்துக்கலாம். ஆனா ஊசி எல்லாம் போட்ட சத்தம் கேட்காது. அல்லாவோட சன்னிதானத்துல ஊசி இல்ல, தூசியே போட்டாலும் கேட்காங்க. இங்க கேட்குமா? அந்த மாதிரி சன்னிதானத்துல இவன் சொல்றான் நான் கேட்பாங்க. பேச முடியுமா அல்லாவோட சன்னிதானத்துல? அல்யௌம நக்திஹும் அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். பேசலாம் வேலை இல்லைங்கிறார். அல்யௌம நக்திஹும் அலா அஃப்வாஹிஹிம், அந்த நாளிலே அவருடைய வாய்களுக்கு நாம் சீர் வைப்போங்கிறார். ஒண்ணும் பேச முடியாதுங்கிறாரு. இவன் கேள்வி கேட்போங்கிறான், என்னைய விட்டேன்னு சொல்லிட்டு. கடவுள் தான் காரணம் நினைச்சிட்டு இருக்கிறான். அப்போ அவர் சீர் வைப்போம். மொத்த கல்வி மூணு ஐதீகம்ங்கிறார். அவருடைய கைகள் நம்மகிட்ட பேசுவோம் அப்படிங்கிற. நம்ம கைங்க, நம்ம கைக்கு ஏதாவது வாய் இருக்குதா? வாய் தான் பேசுறது எங்க இருக்குது? அவர் எல்லாம் செய்யும். இரும்பு பேசுது, காந்தம் பேசுது, ஸ்பீக்கர் பாக்குறவங்கள நான் இங்க பேசுறவங்க அங்க வாயா இருக்குதுங்க. இரும்பு செஞ்ச ஒரு ஸ்பீக்கர் தானே இருக்குது, கேட்குது உங்களுக்கு. எல்லாம் செய்ய வல்லவர். அப்ப அவர் சொல்றாரு அவருடைய கைகள் பேசுங்கிறார். அரிஜுனுக்குங்கிறார். சாட்சி அஸ்கதம் நமக்கு தெரியாத வார்த்தை. தஸ்கது அரிஜுனுக்கும், அவருடைய கால்கள் சாட்சி சொல்லுங்கிறார். எதுக்கு? நாம் என்னென்ன செஞ்சாங்கிறதுக்கு. நமக்கு எதிராக நம்முடைய உறுப்புகளே சாட்சி சொல்ல போகுது. விமா காவனி எக்ஸிபூன் அந்த வசனம் முடியுது. சூரத்தி யாசின்ல அந்த வசனம் வருது. இப்படிப்பட்ட சன்னிதானத்துல நான் பேசுவேன்னா எப்படி? அது அல்லாவுடைய சன்னிதானம் எப்படிப்பட்டது? மிகவும் நிசப்தமானதுன்னு கேட்பட்டோம். அதெல்லாம் எதுவும் பேச முடியாது. நம்ம அல்லாஹ் எதுக்குமே அநியாயம் செய்யல. நம்ம கேள்வி கேட்கறதுக்கு நம்ம அதை அல்லாஹ்வுடைய கிருபையில விளங்கி இருக்கிறோம். அந்த விளங்கி அடிப்படையில நம்மளை முழுக்க நம்ம வரணும் முறை அல்லாஹ் நம்மளை வழி நடத்தணும்னு சொல்லி எல்லா வார்த்தையும் போடும் அல்லாஹ்வுக்கே அப்படின்னு சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்வோம். அடுத்து இந்த வசனம் கடைசியா முடியும் போது கடவுள் செவியேற்பவர் சர்வம் அறிந்தவன் இருக்குது. நம்ம அதுவும் இன்ஷால்லா பேசுவோம். கடவுள் செவியேற்பவர்னா நம்ம சிம்பிளா சொல்றதா இருந்தா நம்மளும் செவியேற்கிறோம். அவர் எப்படி செய்யப்பட்ட செவியேற்பவர் அப்படின்னு சொன்னா, அவர் எல்லா முழுக்க என்ன நிகழ்வோ, என்ன பாசை பேசுறோமோ, என்ன நடக்குதோ எல்லாத்தையும் அவரை ரிசீவ் பண்ணுவார். நமக்கு ஒரே சமயத்தை கூட்டம் பண்ணி இருக்கிறீங்க, 200 பேர் கேட்கறீங்கன்னா 200 பேர் பேச எனக்கு கேட்க முடியுமா? எவனையா ஒருத்தர் ஊன்றி கவனிச்சு அவன் என்ன சொல்றான், என்ன கேள்வி கேட்கறாங்க பதில் சொல்ல முடியும். ஆனா 200 பேர் கேள்வி கேட்கறாங்க, வெவ்வேறு டாபிக்னு எனக்கு ஒரு மொழி அதுவே என்னால பதில் சொல்ல முடியாது. இல்லை, இது மனிதனுடைய தன்மை. நான் இங்க பேசினா உங்களுக்கு அங்க கேட்கும். இந்த கரைக்கு அப்பால சோத்துக்கு அப்பால கேட்க முடியாது. கடவுள் அப்படியா? எவர் எப்படி செய்ய இருப்பவர்? அவரு நம்மளுமா செய்ய இருப்பவர் இல்லை, அவருடைய தன்மையே வேற. அவர் எல்லாம் அறிந்தவர், எல்லாம் செய்ய இருப்பவர்னு சொல்றாரு. அந்த மாதிரி ரட்சகர் சர்வம் அறிந்தது, எல்லாத்தையும் அறிந்தது. நமக்கு எல்லாமே தெரியாது, அதை நம்ம ஒத்துக்கொள்றோம் அல்லாட்ட. அவர் கற்றுக் கொடுத்தது எதுவும் தெரியாத அடிக்கடி நமக்கு பிரார்த்தனை பண்றோம். அதன் மூலமா என்ன தெரியுமா அது உங்களுக்கு? அந்த வார்த்தையின் மூலமா எவனா நம்ம அறிவு இருக்கான்னு கேட்டா எவ்வளவு கோவம் தெரியும் உங்களுக்கு? அவனுக்கு அறிவு இருக்கான்னா பயங்கர கோவம் வரும். அந்த விஷயம் நமக்கு பிடிக்காது யாருக்குமே. சரி, உனக்கு அறிவு இருக்கா அப்படி ஒருத்தனை பார்த்து கேட்டாலும் கோவம் வரும். ஆனா அங்க அல்ல நினைச்சா தெரியுமா, சப்மிட் ஆகும். எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்றோம். இங்க அறிவு இருக்கான்னு கேட்டா கோவம் வருது. ஆனா அல்லாட்ட போய் எனக்கு அறிவு இல்லைன்னு ஒத்துக்கிறோம் பாருங்க. அந்த மனப்பான்மை வேணும் நம்மளுக்கு. நமக்கு வந்துருச்சு எல்லாரோட பேர். நம்ம சப்மிஷன் வந்ததுனால நமக்கு அது ஒன்றும் கஷ்டமா தெரியல. கடவுள் கற்றுக் கொடுத்து எதுவும் தெரியாது, எனக்கு அறிவு இல்லை அப்படின்னு ஒத்துக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ் வழி நடத்திருக்கிறாரு. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்